டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். ஒரு பொய்ய கூட இதுல நாங்க சொல்லல. பொய்ய சொன்னது திமுகவுன்னு இந்த ஆவணம் மூலமா நாங்க நிரூபித்திருக்கின்றோம். இது தமிழ்நாடு மக்கள் அனைவரும் படிக்கணும், எல்லாத்துக்கும் போய் சேரணும். இதுக்கெல்லாம் வெப்சைட்ல எல்லாத்தையும் நாங்க போய் பண்ண போறோம். நம்ம சம்பந்தமா ஒரு பாட்டு கூட ரெடி பண்ணிருக்கிறோம். அது இப்ப இல்ல, அடுத்தது. அதனால இது எங்களுடைய நோக்கம் என்ன? ஒரு பொய்யை சொல்லி, அதாவது எவ்வளவு பெரிய வாய்ப்பு தமிழக மக்கள் திமுக கொடுத்திருக்கிறார்கள். இந்த வாய்ப்பு மட்டுமில்ல, கடந்த 3 தேர்தலில் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. 2019 மக்களவை தேர்தலில் புதுவை தமிழகம் உட்பட 40ற்கு 39 இடங்கள் மக்கள் கொடுத்தார்கள் அவர்களுக்கு. சட்டமன்ற தேர்தலில் அவர்களை ஆட்சிக்கு வர வைத்தார்கள் மக்கள், தமிழக மக்கள். அடுத்த மக்களவை தேர்தல் 2024 தேர்தலில் 40ற்கு 40. ஆக 3 தேர்தலில் திமுகவுக்கு மிகப்பெரிய வெற்றியை மக்கள் கொடுத்தார்கள். மாற்றாக திமுக மக்களுக்கு கொடுத்ததெல்லாம் ஏமாற்றுதான். பொய், ஏமாற்று, பித்தலாட்டம், ஊழல், நிர்வாக சீர்கேடுகள், பொய் பொய் பொய், வாயை திறந்தாலே பொய்யை தவிர வேறு எதுவும் கிடையாது. அதை வெட்ட வெளிச்சம் போட்டு இங்கே நாங்கள் உங்களுக்கு வழங்கியிருக்கின்றோம். இந்த விடியல் எங்கே வெளிநாட்டுக்கு போறாரு, எவ்வளோ ஒரு டிராமா பண்ணுவாங்க, ஆக்ஷன் கேமரா டேக், அதான் நடக்கும். கையெழுத்து போடுவாங்க, அப்புறம் விளம்பரம் வரும், நீங்க செய்தி போடுவீங்க, மக்கள் ஏமாந்துட்டு இருப்பாங்க. உழவர்கள் நலன், தமிழ்நாட்டினுடைய முதுகெலும்பு உழவர்கள். தமிழ்நாட்டில் 63 விழுக்காடு மக்கள் உழவை சார்ந்தவர்கள், உழவு தொழிலை நம்பி இருக்கின்றவர்கள். 63 விழுக்காடு. ஆனா அவங்க தமிழ்நாடு ஜிஎஸ்டிபி கான்ட்ரிபியூட் பண்ணது வெறும் 11% தான். 63% மக்கள் கான்ட்ரிபியூஷன் டு த ஜிஎஸ்டிபி வெறும் 11% தான். அதனால இப்போ சர்வீஸ் செக்டர் தான் 57% இருக்கு. அப்புறம் மேனுபேக்சரிங் வந்து கிட்டத்தட்ட 27-30% கிட்ட இருக்கு. ஸோ இதுல முக்கியத்துவம் கொடுக்கணும். பட் இதெல்லாம் எங்க உங்களுக்கு புரியும். உழவர்கள் நலன் மற்றும் வேளாண் தொடர்பாக மொத்தம் 56 வாக்குறுதிகள். அவற்றில் 41 வாக்குறுதிகள் மட்டும்தான், 41 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. 56ல் 7 வாக்குறுதிகள் அறகுறையாக, 8 வாக்குறுதிகள் மட்டுமே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நினைச்சு பாருங்க, 56ல் வெறும் 8 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அப்போ எவ்வளவு ஒரு பித்தலாட்டம், எவ்வளவு ஒரு பொய் சொல்லுகின்ற திமுக அரசு. அதில் ஒரு சில நான் சொல்றேன். ஊரக பகுதியில் உற்பத்தி செய்யப்படும் அனைத்து பொருட்களையும் விற்பனை செய்வதற்கான சந்தைகள் உருவாக்கப்படும். வாக்குறுதி 30 பண்ணாங்களா? இல்ல. கேரளாவில் செயல்படுத்துவதை போல் தமிழ்நாட்டில் அனைத்து வேளாண் விளை பொருட்களுக்கும் கொள்முதல் விலை நிர்ணயம் செய்யப்படும். வாக்குறுதி எண் 32 நடக்கல. விவசாயிகளின் ஒப்புதல் இல்லாமல் விளைநிலங்களை வேறு பயன்பாட்டிற்கு மாற்றுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும். இதுல அந்த வாக்குறுதி மட்டும் நிறைவேற்றல, அதுக்கு நேர் எதிராக செயல்பட்டு இருக்கிறார். விவசாய பயன்பாட்டுக்கு இல்லாம அவங்க ஒப்புதல் அளிக்கலன்னா, ஏன் இந்த திமுக அரசு தானே விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் போட அரசு. இந்தியாவில் இல்ல, உலகத்தில் எந்த விவசாயியாவது குண்டர் சட்டத்தில் போடுவாங்களா? இந்த திமுக அரசு எதுக்கு போராடினாங்க? விவசாயிகள் எங்க நிலத்தை நாங்க கொடுக்க மாட்டோம், இந்த நிலத்தை நாங்க காலங்காலமாக. டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.